வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. இன்றைக்கி வீடியோவில் எருக்கஞ்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எருக்கஞ்செடியை வீட்டில் மோஸ்ட்லி யாருமே வளர்க்க மாட்டாங்க. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று இந்த வெள்ளை எருக்கன், இன்னொன்று இந்த ப்ளூ நிறத்தில் வருது பாருங்கள், இந்த எருக்கன். இது தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த வெள்ளை எருக்கன் ரொம்ப ரேரு. ஆனால் அந்த வெள்ளை எருக்கனில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இது விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலர். சித்த மருத்துவத்தில் அதிக மருத்துவ குணம் படைத்த ஒரு செடியாக இந்த வெள்ளை எருக்கன் செடி பார்க்கப்படுது. இந்த எருக்கன் செடி ஒரு குறுஞ்செடி வகையை சேர்ந்தது. இது ரொம்ப பெரிய மரமாலாம் வளராது, செடி வகையை சேர்ந்தது தான். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு நீரே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு அதிசய செடி இது. இந்த செடியோட எல்லா பாகமே நமக்கு மருந்தாக யூஸ் ஆகுது. இந்த வெள்ளை எருக்கன் செடியோட அந்த வேர் பகுதி இருக்குது பாருங்கள், அதை வச்சு விநாயகரை செய்வாங்க. ஸோ அந்த எருக்கஞ்செடியோட வேரில் செஞ்ச விநாயகர் பெருமானை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும். நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் இந்த எருக்கம்பூவை விநாயகர் பெருமானுக்கு வச்சு வழிபடுறோம். ஆனால் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த எருக்கம்பூவை விநாயகர் பெருமானுக்கு செலுத்தி வழிபட்டோன்னா வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. சரி, இந்த எருக்கஞ்செடியில் இப்போ என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த எருக்கம்பூ இருக்குது பாருங்கள், இது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஆஸ்துமா நோயாளிகள் இதை முறையாக இந்த எருக்கம்பூவை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே விரைவிலே குணமாயிடும். மார்பு சளி அதிகமாக இருக்கவங்க இந்த எருக்கன் இலையை தீயில காட்டினா வர்ற புகையை வாய் வழியாக சுவாசித்தா அந்த மார்பு சளி சுத்தமாக கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப வயதானவங்களுக்கும் இந்த முறையில் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு புகை அதிகமாக இருந்ததுன்னா மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மெத்தடில் செய்ய வேணாம். இந்த எருக்கம் பூவை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நிழலில் உலர்த்தி அதை பொடி பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு கலந்து பல் தேய்ச்சிட்டு வந்தோன்னா பல் சொத்தை வரவே வராது. ஸோ இந்த வெள்ளை எருக்கன் செடியில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி யாரும் எருக்கன் செடியை வீட்டு பக்கத்தில் வளர விட மாட்டாங்க. ஸோ இந்த வெள்ளை எருக்கன் வந்ததுன்னா கண்டிப்பாக பிடுங்கி போடாமல் அதோட மருத்துவ குணம் தெரிஞ்சு அதை பயன்படுத்திட்டு வந்தோன்னா நமக்கும் இது ரொம்ப நிறைய வகையில் பயன்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.